போலீஸ் கிட்ட மாட்டின பலியோட மனைவியையும் குழந்தையும் இப்ப அந்த சுதி கொலை பண்ண போறப்ப அந்த பிரிட்டிஷ் ஆபீசர் தடுத்து நிறுத்திடுறாரு. அதே நேரம் இவங்க திருடி வச்சிருந்த மொத்த நகையும் கைப்பற்றிடுறாங்க. இப்ப சுதியோ ஊர் முன்னாடி அந்த கூட்டத்தை அழிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்த நகையெல்லாம் மீட்டுட்டு வந்ததா பெருமையோட சொல்லிக்கிறான். இங்கிலாந்து ராணியோட கிரீடத்தை ஒரு ட்ரெயின்ல பாதுகாப்பா பிரிட்டிஷ் படையினர் கொண்டு போறதை தெரிஞ்சுக்கிட்ட பலியோ தன்னோட மக்களை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை பணைய வச்சு அந்த ட்ரெயினுக்குள்ள போகி அந்த கிரீடத்தை திருடிடுறான். இப்ப அந்த கிரீடம் திருடு போன விஷயம் தெரிஞ்சதுனால இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய அவமானமா ஆகிடுது. அந்த கிரீடத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு திருப்பி மீட்டுட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இப்ப பலியோ அந்த கிரீடத்தை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கு பதிலா தன்னோட மக்களுக்கு விடுதலை வேணும்னு அந்த பிரிட்டிஷ் ஆபீசருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறான். அதை படிச்சு பார்த்த அந்த பிரிட்டிஷ் ஆபீசரோ அதுக்கு ஒத்துக்கிட்டு இவனோட மனைவியையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போகிறாரு. இப்ப அங்க வந்த பலியோ அந்த கிரீடத்தை இந்த ஆபீசர் கிட்ட கொடுக்க போறப்ப தான் ஆளுங்களோட அங்க வந்த சுதியோ அந்த பிரிட்டிஷ் ஆபீசரை சுட்டுட்டு இப்ப மிச்சம் இருக்கிற வெள்ளக்காரங்க எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற வெள்ளக்காரங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு அந்த கிரீடத்தை அவனே வச்சிக்க நினைக்கிறான். ஆனா பலியோ அந்த ஆபீசரை காப்பாத்துறதுக்காக சுதியை எதிர்த்து சண்டை போடுறான். அதே நேரம் இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு தெரிய வந்து அந்த மக்கள் எல்லாம் இப்போ அந்த கோட்டையோட கதவை உடைச்சிட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்போ சுதியோட போலீஸை எதிர்த்து சண்டை போடுறாங்க. அங்க நடந்த சண்டையில அந்த சுதியோட ஆளுங்களை எல்லாம் அந்த மக்கள் கொன்னுடுறாங்க. கடைசியா சுதிய அந்த சம்சேராவை அவன் கொன்ன மாதிரியே அவனை கட்டி தொங்க விட்டு கல்லாலேயே அடிச்சு அவனை கொன்னுடுறாங்க. கடைசியா அந்த கிரீடத்தை அந்த ஆபீசர் கிட்ட கொடுத்துட்டு தன்னோட மக்களை எல்லாம் அங்கிருந்து மீட்டு வேற ஒரு இடத்துக்கு பலி அவங்கள கூட்டிட்டு போகிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.